கோலம் போட்டுட்டு சமையல் கட்டுல போயிட்டு நிறைய வேலை இருக்கு. இன்னைக்கு எல்லா வேலையும் செஞ்சு ஆகணும். இந்த வசந்தி காலையில எழுந்துறி, நீ ஒரு வேலை செஞ்சா நான் ஒரு வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்றேன். கேட்கவே மாட்டேன்றா. எல்லா வேலையும் என் தலையிலே பற்றான். தாமரை, காஃபி எடுத்துட்டு வாடி. வர இருங்க, கோலம் போட்டிருக்கேன் நானே. ஒரு 5 நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். வந்து போட்டு எடுத்துன்னு வரேன். காஃபி போட்டுக்கிட்டு வந்து கோலம் போடலாம்னா அவர் வந்து ஏந்துக்கவே மாட்டாரு. சீக்கிரம் காஃபி எடுத்து போட்டு கொடுத்தா கூட ஏந்துக்க மாட்டாரு. இப்ப பாத்தியா, கோலம் போட்டு போய் காஃபி போடலாம்னு நினைச்சுக்கிறேன். உள்ளதே கட்டுறாரு. சீக்கிரம் எடுத்துன்னு வாடி காஃபி. காலையில ஏந்த உடனே இவ்வளவு லேட் பண்ற நீ காஃபி எடுத்து வந்து குடுக்கறதுக்கு. காஃபி குடிக்கலாம் தலையே வலிக்குது எனக்கு. என்னது, காஃபி குடிக்கல தலைவலிக்குதா உங்களுக்கு? போட்டு எடுத்துன்னு வரதுக்குள்ளயா தலைவலி வந்துச்சு? ஆமாண்டி, காஃபி லேட்டா குடிச்சா எனக்கு கோவம் வருது. அந்த கோவத்துலதான் நான் உன்னை திட்டுறேன். நீ சீக்கிரமா குட்ட நான் ஏன் உன்னை திட்ட போறேன்? இல்லன்னா உங்களுக்கு திட்டுறதுன்னா நானே தெரியாது, சண்டை போடுறதுன்னா நானே தெரியாது. காஃபி மேல சொல்றீங்க பாரு, குடிங்க. ஒரு காஃபி குடுக்க என்ன பேச்சு பேசுறா பரிவ. என்னங்க கூப்பிட்டீங்களா? இல்ல நான் கூப்பிடலடி. ஏதோ பேசின மாதிரி இருந்துச்சாதான் கேட்டேன். அம்மா காஃபி போட்டு எடுத்துன்னு வந்துட்டாங்களா? எனக்கு எங்கப்பா காஃபி, நீ ஒண்டியா குடிச்சுங்கிற? மா, உனக்கு காஃபி வேணும்னா நீயே போய் போட்டு குடிச்சுக்கோ. அம்மா சூடு பண்ணி வச்சிருக்காளா, இல்ல சூடா இருக்குதா இல்ல என்னன்னு கேட்டு குடிச்சுக்கோ. இப்பதான் அவன் என்ன திட்டிட்டு போனா, நீ அவகிட்ட நீ காஃபி கேட்காத, நீயே போய் குடி, போட்டு குடி. ஐயோ, காலையில எங்க அப்பா திட்டு வாங்கிக்கிறாரு பொழுது. சரி, நம்மளே போய் குடிச்சிருவோம் கம்முனு. அக்கா, எஜுகேஷன் போட்டுக்கிறாங்கக்கா, போயிட்டு வரலாமா? எஜுகேஷன் போட்டுக்கிறாங்களா? எனக்கு தெரியவே தெரியாதேமா. என் பையன் கூட வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. எப்ப போட்டாங்க? அக்கா, ஞாயிற்றுக்கிழமை போட்டுக்கிறாங்க. எங்க வீட்டுக்காரரு தான் சொன்னாரு, இந்த மாதிரி போலாமான்னு கூப்பிட்டாரு. அதான் சரி, நான் வந்து நீங்க உங்ககிட்ட கூப்பிடலாம், உங்களை தாமராக்கா எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாக்கா சொன்னேன். தனியா எங்க ஒண்டியா போறது, நீங்க வந்தா கொஞ்சம் ஜாலியா இருக்கும். நான் வந்து சும்மா வேடிக்கை பார்த்தேன். அப்புறமா எல்லாம் அப்பளம் இருக்கலாம், அந்த அப்பளம் எனக்கு பிடிக்கும், அதை சாப்பிடுவேன். அப்புறம் பஜ்ஜி சாப்பிடுவேன், சூப்பரா இருக்கும். பானிபூரி இருக்கும், அது சாப்பிடுவேன். ஆனா வந்து இந்த ரங்கராட்டம், அதுக்கப்புறம் இந்த ஊஞ்சல், அந்த மாதிரிலாம் நிறைய போட்டிட்டு இருக்கலாமா, அதெல்லாம் நான் விளையாட மாட்டேன். சரி, உங்களுக்கு என்ன சாப்பிட்றது பிடிக்குமா, எது எது பிடிக்குமோ அது சாப்பிடுங்க. நாங்க வந்து இந்த ரங்கராட்டம், அதுக்கப்புறமா வந்து குதிரை மாதிரி இருக்கும், டிராகன் மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க, நிறைய இருக்கும். அதெல்லாம் நாங்க போறோம். நீங்க வந்து சும்மா எங்க கூட வாங்கக்கா, ஜாலியா இருக்கும்க்கா. சரி, என் பையன்கிட்ட சொல்றேன். வைஷ்ணவி கூப்பிட்டு வரானா நான் கேக்குறேன். அவன் என்ன சொல்றானோமா? அக்கா வேணாங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அவரு வந்து கூப்பிட்டுன்னு வாங்க, வாடா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுங்கக்கா. ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்துடலாம். ஞாயிற்றுக்கிழமை வந்து நிறைய ஜனமா இருக்குமா, காலியா இருக்காது, ஜனமா இருக்குமே. சரிக்கா, அப்பனா வந்து சனிக்கிழமை போலாமான்னு பாக்கலாம். சனிக்கிழமை போல இல்ல வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி பாக்கலாம்க்கா. அப்ப கூட போயிட்டு வந்துடுவோம். ஞாயிற்றுக்கிழமை நீங்க சொல்ற மாதிரி ஜனமா தான் இருக்கும். முன்னாடியே போயிட்டு வந்தாதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்க்கா. சரி வாங்க, போய் தாமரை அக்காட்ட போய் சொல்லுவோம். என்னங்க, வயிற்றுல நல்லா சாப்பிடுங்க. என்னடி, காலையில காஃபி கேட்டதுக்கு திட்டினே வந்து போட்டேன். இப்ப பார்த்தா குழி பணியாரம் செஞ்சிருக்கிற, வடை எல்லாம் செஞ்சிருக்கிற, சாம்பார் சட்னி 3 சட்னி வச்சிருக்கிற. உன்னை புரிஞ்சுக்கவே முடியலடி தாமரை. எங்க அம்மா புரியாத புதிராவே இருப்பாங்க. நம்ம இப்படி யோசிச்சா அவங்க அப்படி யோசிப்பாங்க, நம்ம அப்படி யோசிச்சா இவங்க இப்படி யோசிப்பாங்க. அதுலதான் எங்க அம்மா ஸ்பெஷலே. நாமா கரெக்டானமா? ஆமா, நான் புரியாத புதிராவே இருந்துட்டு போறேன், விடுங்க. அம்மா வந்து ஹோட்டல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஆயா கிட்ட அவங்க கிட்ட எல்லாம் பேசி நிக்கிறாங்கப்பா. உங்ககிட்ட வந்து கேட்டா வேணாம் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுப்பா. ஏன்னா அம்மா வீட்டு வேலையே செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்லப்பா. எதுக்குப்பா ஹோட்டல் எல்லாம் வேலை செய்யணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்பா, வேணான்னு சொல்லிடுனா. என்னமா சொல்ற? ஹோட்டலுக்கு வேலைக்கு போறாளா? ஐயோ, இவர்கிட்ட ஒண்ணு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஹோட்டல் வைக்க போறாங்களா அப்படின்னு சொன்னா, என்னது ஹோட்டலுக்கு வேலைக்கு போறாங்களா அப்படின்னு கேக்குறாரு. கடவுளே, அம்மா வந்து ஹோட்டல் வைக்க போறாங்களாப்பா. அவங்களே சொந்தமா வச்சு சமையல் செஞ்சு விற்க போறாங்களாம். இப்ப புரியுதா? சரிம்மா, வைக்கட்டும், நல்ல விஷயம் தானம்மா. ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறானா அதுவே பாராட்டணும், அதுவே நல்ல விஷயம் தானம்மா. அது எதுக்கு வேணான்னு சொல்லி முட்டுக்கட்ட போடுற நீ?
வேணான்னு சொல்லுவாருன்னு யோசிச்சா என்ன, எங்க அப்பா எங்க அம்மாக்கு தகுந்த மாதிரியே பேசுறாரு. இவரை என்ன சொல்லி இப்ப நான் பிரெயின் வாஷ் பண்றது? என்னங்க சாப்பிட்டு பாயாசம் குடிங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டு பாயாசம் குடிங்க. என்னடி தாமரை, வசந்தி சொல்றதுலாம் உண்மையா? நீ ஏதோ ஹோட்டல் ஆரம்பிக்க போற அப்படின்னு சொல்லி சொல்றா லேடி. ஏய் எரும மாடு வசந்தி, நானே வந்து சொல்லிருப்பேன். நீ எதுக்குடி அதுக்குள்ள நீ சொன்ன? நீ மொத்தத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்க அப்படின்னு நான் கேட்க, நல்லா இருக்குது சூப்பரா இருக்குதுன்னு அவர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நான் சொல்லலாம், நான் சொல்லிதான் நான் உங்ககிட்ட கூப்பிட்டு வந்தேன். நான் எதுக்கு நீ அதுக்குள்ளே நீ அப்பாட்ட சொல்லிட்ட? நீ மா அதுக்கு இல்லம்மா, அப்பா வந்து நீ ஆசாசையா எல்லா சமையலும் செஞ்சு எடுத்துன்னு வந்து வைப்பேன், அவரு சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்புறம் நான் கடை வைக்க போறேன் அப்படின்னு நீ சொல்லும் போது இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுமா. நீ வந்து கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாதுமா. அதனாலதான் சரி அப்பா வாயில இருந்து என்ன வருது வார்த்தை அப்படின்னு கேட்கலான்ட்டு தாம்மா நான் சொன்னேன். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நான் என்ன சொன்னேன்? சொல்லாதன்னு சொன்னா? நீ நல்ல பொண்ணுன்னா என்ன பண்ணணும்? ஐயோ அம்மா சொன்னாங்களே சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு நீ சொல்லாம இருக்கணும். மொத்தத்தையும் அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து இப்படிமா அப்படிமா நீ சொல்றீங்க, நியாயமா இது? போ அப்படி போ. நீ ஏங்க சாப்பிடாம உட்காந்து நீங்க வேலைக்கு டைம் ஆகுது அவங்களுக்கு. சரி தாமரை, உன்னால வீட்டுல இருக்கிற வேலையை செய்ய முடியலடி, கஷ்டப்படுற. உனக்கு துணைக்கா வேலை கூட செய்யறதுக்கு வந்து வசந்தி எதுவுமே செய்ய மாட்டேன்ற. நீ எப்படி ஒண்டியா போய் கடை வைக்கலான்ட்டு நினைக்கிற? என்னை இழுக்காம தான் பேசுங்களாம். எப்ப பாரு என்ன புச்சி இழுத்துனேங்கிறீங்க எல்லா விஷயத்துக்கும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. கண்மணியா காக்குறாங்க, மீனாகுது, நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணா வந்து ஹெல்ப் பண்ண போறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கடை வைக்கிறதுக்கு காசுதான் முக்கியம். அதுதான் இல்ல ஃபர்ஸ்ட். காசுதான் இல்லன்னு தெரியுதுல்ல, அப்புறம் வீட்லயே 10 சாப்பிட்டு தூங்க வேண்டியது தானே. எதுக்கு தேவையில்லாம யோசிக்கணும்? சரிடி, நான் வந்து நீ எப்படி சமைச்சாலும், நீ நல்லா செஞ்சாலும் நல்லா செய்யலனாலும் நான் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிடுவேன். வர்றவங்க கடைக்கு வர்றவங்க எல்லாம் அந்த மாதிரி சொல்லி சாப்பிடுவாங்களாடி? அவங்க மூஞ்சால வச்ச மாதிரி நல்லாவே இல்லை அப்படின்னு யாரா சொல்லிட்டாங்கன்னா நீ கஷ்டப்பட மாட்டியா? அப்பனா நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் சமைக்கிறது நல்லாவே இல்ல, கேவலமா இருக்குது, வாயிலே வைக்க முடியல, உப்பு கறிக்குது, துப்பிலானுக்குது அப்படிலாம் சொல்றீங்களா நீங்க இப்ப என்ன? பாத்தியாமா நான் சொன்னதை நீ கேட்டியா? நீ இவ்வளவு நேரம் நீ என்ன திட்டினியே பாரு, அப்பா எப்படி சொல்றாரு பாரு. நீ இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அப்பா கிட்ட சொன்னேன், அதுக்கு நீ என்ன திட்டினியே. இப்ப எதுக்கு நீ இப்ப மூஞ்ச தூக்கி வச்சு நிக்கிற? இப்ப நான் என்ன சொன்னேன்னுட்டு? இன்னும் என்ன சொல்லணும்? நீங்க போங்க. இந்த நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் என்ன? போ. அடடா, என்ன இந்த விதவிதமா சமையல் செஞ்சு வச்சுக்கிறாங்க. சூப்பரா செஞ்சிருப்பாளே. வா வா நான் டேஸ்ட் பண்றேன். நீங்க எடுமா டேஸ்ட் பண்ணலாம். அக்கா கண்மணி அக்கா. என்னக்கா மூஞ்சியா அப்படி உம்முன்னு வச்சு நிக்கீங்க? என்ன? ஐயோ அது அம்மா கேக்குறேன். எங்க வீட்டுக்காரலமா நான் செஞ்சு வச்ச சமையல் நல்லாவே இல்ல, கேவலமாகுது அப்படின்னு சொல்லிட்டாருமா. எனக்கு ரொம்ப கஷ்டமாகுதுமா. என்னக்கா சொல்றீங்க? உங்க வீட்டுக்காரர் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாரு. நீங்க சூப்பரா சமைப்பீங்களே, உங்களா அந்த மாதிரி சொன்னாரா? ஒண்ணுமே பேசல நானு. இவன் அந்த மாதிரி எல்லாம் பேசினுக்கிறான். ஐயோ இவங்க முன்னாடி போய் நான் என்ன சொல்லுவேன் நானு?